ஒரு ப்ளவுஸு லூஸா இருக்கு, இல்ல டைட்டா இருக்கு அப்டின்னா, நம்ம என்ன செய்யணும்? அத எப்படி சரி செய்யணும்னு சொல்றேன் பாருங்க. இது ப்ளவுஸோட அளவு. நம்ம கட் பண்ணும்போது என்ன அளவு குடுத்துருக்காங்களோ, அதே அளவு கட் பண்ணா போதும். நம்ம தைக்கும்போது அத சரி செஞ்சு தைக்கலாம். இது ப்ளவுஸ் அளவு குடுத்துருக்காங்க. இப்ப நம்ப ஒரு தையல் அளவுக்கு நம்ம தையல் போட சொன்னாங்கன்னா, லூஸா இருக்கு ஒரு தையல் அளவுக்கு தையல் போடுங்க நீட்டா அப்டின்னும்போது, நம்ம ஒரு தையல் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆம்கோல் பகுதியிலயும் பட்டி பகுதியிலும் நீட்டா ஒரு தையல் போடலாம். இல்ல எனக்கு தையல் ஒரு தையல் அளவுக்கு லூஸா வேணும் அப்படின்னாங்கன்னா, அவங்க குடுத்த அளவுல இருந்து என்ன அளவு குடுத்துருக்காங்கோ, அதுக்கு அடுத்த சைட்ல நம்ம மார்க் பண்ணி தையல் போட்டோம்னா சரியா இருக்கும். ஆனா கட் பண்ணும்போது அவங்க என்ன அளவு குடுத்துருக்காங்களோ, அதே அளவு கட் பண்ணுங்க. நம்ம தைக்கும்போது அத சரி செஞ்சோன்னா கரெக்ட்டா இருக்கும். ஒரு ப்ளவுஸு லூஸா இருக்கு, இல்ல டைட்டா இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும்? அத எப்படி சரி செய்யணும்னு சொல்றேன் பாருங்க. இது ப்ளவுஸோட அளவு. நம்ம கட் பண்ணும்போது என்ன அளவு குடுத்துருக்காங்களோ, அதே அளவு கட் பண்ணா போதும். நம்ம தைக்கும்போது அத சரி செஞ்சு தைக்கலாம். இது ப்ளவுஸ் அளவு குடுத்துருக்காங்க. இப்ப நம்ப ஒரு தையல் அளவுக்கு நம்ம தையல் போட சொன்னாங்கன்னா, லூஸா இருக்கு ஒரு தையல் அளவுக்கு தையல் போடுங்க நீட்டா அப்படின்னும்போது, நம்ம ஒரு தையல் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆம்கோல் பகுதியிலயும், பட்டி பகுதியிலும் நீட்டா ஒரு தையல் போடலாம். இல்ல எனக்கு ஒரு தையல் அளவுக்கு லூஸா வேணும் அப்படின்னாங்கன்னா, அவங்க குடுத்த அளவுல இருந்து என்ன அளவு குடுத்துருக்காங்கோ, அதுக்கு அடுத்த சைட்ல நம்ம மார்க் பண்ணி தையல் போட்டோம்னா சரியா இருக்கும். ஆனா கட் பண்ணும்போது அவங்க என்ன அளவு குடுத்துருக்காங்களோ, அதே அளவு கட் பண்ணுங்க. நம்ம தைக்கும்போது அத சரி செஞ்சோன்னா கரெக்ட்டா இருக்கும்.